ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் உள்ள டாப் 3 தேட்டர்ஸை பற்றி தான். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 தேட்டர் ரொம்ப ஃபேமஸ். அதில் முதல் தேட்டர் பார்த்தீங்கன்னா பாபு தேட்டர். ஏன்னா இந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து கொஞ்சம் கேப் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி பற்றி சொன்னோன்னா, மழை காலத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்க்கிங் வசதி பெருசாக இருந்தாலும் மழை பெய்கிற டைம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் ஈரமாக அதேமாரி இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் பாபு மினி தேட்டர் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாரி பேரடைஸ் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உள்ளே எப்படிலாம் இருக்குன்றதை பற்றி தான் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீனாக வந்துட்டுருக்கோம். ஒரு ஃபோட்டோஸ் சின்னதாக அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் வந்து 3 ஸ்க்ரீன்ஸ்லையுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். பாபு தேட்டரோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லோரும் ஃபஸ்ட்டு ரோவில் கூட உட்காந்து நாங்கள் பார்த்தாலும் பார்ப்போம். ஆனால் அது பாபு தேட்டரில் மட்டும்தான் பார்ப்போன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். நம்மளே நிறைய டைம் போய் பார்க்கணும் தேட்டருக்காக அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. என்னடா பாத்ரூம்லாம் தேட்டரில் ஃபேமஸ்தான் கேட்டால் ஆமாங்க. ஏன்னா இந்த பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியில் தாங்க மேக்ஸிமம் எல்லாருமே செல்ஃபி எடுப்பாங்க. ஏன்னா அதுக்குன்னே சில பேர் போவாங்க பொழுது. ஏன்னா நானும் போய் பார்த்துருக்கேன். ஏன்னா உண்மையிலே பாத்ரூம் ஏரியாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் போய் பாருங்கள். அந்த தேட்டர் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த தேட்டரை பற்றி. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதியிலே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். பொருட்கள் வாங்குறது அந்த இன்டர்வல் டைமில் அந்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்னஸாகவும் அழகாகவும் இருக்கும். காஞ்சிபுரத்தில் பாபு தேட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் சினிமாஸ் நான் சொல்லுவேன். அதேமாரி உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்க்கிங்லேருந்து நம்ம மழை பெய்யறதுனா கூட பாபு தேட்டரில் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்தமாரி ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 4 ரோடு சிக்னல் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் இந்த தேட்டர் வந்து இருக்குது. மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்க இந்த தேட்டர் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கிங் வசதியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நீட்னஸாக தான் வச்சுருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அருணா சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த தேட்டர். உண்மையிலேயே 3 ஸ்க்ரீனு இந்த தேட்டரில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, பார்க்குறதுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இடம் கொஞ்சம் நின்று டிக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி நல்லா தான் இருக்கும் தேட்டரில். ஏன்னா இப்போ ரீசெண்டாக விக்ரம் படம் நான் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அருணா தேட்டரில் தான் வந்து பார்த்தேன். அதே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் 1ல் தான் நான் பார்த்தேன். டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதேமாரி பாத்ரூம் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்ல தேட்டர் அப்படின்னு பார்த்தா இப்போ சொன்ன இந்த 3 தேட்டர் தான். பார்க்கிங் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதியும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பேக் சைடில் வந்து அதுக்குன்னே தனியாக ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் அருணா தேட்டரில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக. உண்மையிலேயே அதுவும் நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டிசைன்ஸ் நல்லாயிருக்கும். போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த 3 தேட்டரில் போய் பாருங்கள். இந்தமாரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. டாப் 3 தேட்டர்ஸை பற்றி முழு விவரம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தமாரி பல தேட்டர்ஸை பற்றி ரிவ்யூஸ் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வரப்போகுது. ஸோ மற்ற தேட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் மணிகான்.